ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கேபிட்டல், நம்ம கம்பெனியோட கேபிட்டல் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆக போகுது, அதுதான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனிக்கு வந்து ஓனர்ஸ் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலால் வந்து நம்மளோட கேபிட்டலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இல்லை ஓனர் வேணாம், ஜஸ்ட்டு பணம் மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் மூலமாக வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சரை வந்து கேபிட்டலைஸ் பண்ணலாம். இல்லை நமக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் வேணும், டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்னு இல்லாமல் டிபென்ச்சர் மூலமாக வந்து நம்மளோட கேபிட்டலை ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ரக்சருக்கு என்ன டைப் வேணாலும் இருக்கலாம். ஈக்விட்டி ஷேர் மட்டும் இருக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் மட்டும் இருக்கலாம், இல்லை டிபென்ச்சர் மட்டும் இருக்கலாம், இல்லை ஈக்விட்டி ஷேர் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்கலாம், இல்லை ஈக்விட்டி ஷேர் அண்ட் டிபென்ச்சர் இருக்கலாம், இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அண்ட் டிபென்ச்சர், என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம். அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஜஸ்ட்டு ஃபண்டிங் வந்து என்னென்ன மோடில் நம்ம வந்து நம்மளோட பணத்தை வந்து உள்ளே கொண்டு வர போகிறோம், அதுதான் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சருக்கு 4 டைப் ஆஃப் தியரிஸ் இருக்குது. இந்த 4 தியரியை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை நம்ம டிசைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அப்ரோச்சுக்கு பேர் நெட் இன்கம் அப்ரோச். நெட் இன்கம்மை பொறுத்து நம்மளோட டோட்டல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து நெட் இன்கம் அப்ரோச். நெக்ஸ்ட்டு ஒன் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச். போனதில் நெட் இன்கம்னு சொன்னோம், இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நெட் ஆப்ரேட்டிங் இன்கம். இன்கம் கிடையாது, ஆப்ரேட்டிங் இன்கம். ஆப்ரேட்டிங் இன்கம்னா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துருக்கோம். அதே அந்த ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவிலேருந்து வர்ற இன்கமுக்கு பேர் தான் ஆப்ரேட்டிங் இன்கம். அந்த ஆப்ரேட்டிங் இன்கம்மை வச்சு நம்மளோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுறதுக்கு பேர் தான் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச். நெக்ஸ்ட் ஒன் ட்ரெடிஷ்னல் வியூ. ட்ரெடிஷ்னல் வியூ நமக்கு வெறும் தியரி பார்ட் தான், பிரச்சனை இல்லை. லாஸ்ட் ஒன் மோடிக்லானி அண்ட் மில்லர் ஹைப்போதிசிஸ். இந்த மோடிக்லானி அண்ட் மில்லர் அப்படிங்கிறவர் ஒரு ஆத்தர். அந்த ஆத்தர் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு சொல்கிற தியரிக்கு பேர் தான் மோடிக்லானி அண்ட் மில்லர் ஹைப்போதிசிஸ். ஒவ்வொருத்தவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெட் இன்கம் அப்ரோச். இந்த நெட் இன்கம் அப்ரோச்சுக்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய 2 விஷயம், ஒவ்வொரு தியரிக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய 2 விஷயம், அசம்ஷன்ஸும் அவங்க சொன்ன ஃபார்முலாவும் தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து அசம்ஷன். அசம்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெட் இன்கம் அப்ரோச் எப்போவுமே காஸ்ட் ஆஃப் டெட் வந்து, காஸ்ட் ஆஃப் டெட்னா என்ன பார்த்தோம், கேடின்னு பார்த்தோம், லெஸ் தென் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. டெட் போர்ஷன் வந்து ஈக்விட்டி போர்ஷனை விட எப்போவுமே வந்து கம்மியாக தான் இருக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அசம்ஷன். நெக்ஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேடி இருக்குல்ல, காஸ்ட் ஆஃப் டெட் அண்டு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து எப்போவுமே வந்து சேஞ்ச் ஆகாது. இந்த தியரி ஃபாலோ பண்ணோன்னா காஸ்ட் ஆஃப் டெட்டும் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியும் சேஞ்ச் ஆகாது, எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். இதுதான் செகண்ட் அசம்ஷன். லாஸ்ட் ஒன் கார்ப்பரேட் டாக்ஸஸ். டேக்ஸ் இருக்கவே இருக்காது. இந்த நெட் இன்கம் அப்ரோச்சில் வந்து டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எப்போவுமே வராது. இந்த 3 அசம்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் தியரியில் நமக்கு ஃபாலோ ஆச்சுன்னா அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற தியரி வந்து நெட் இன்கம் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த இதில் என்ன சொல்கிறாருன்னா, வேல்யூ, விங்கிறது வேல்யூ, எஸ்ங்கிறது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி, டிங்கிறது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெட்டு. ஸோ ஒரு கம்பெனியோட வேல்யூ அப்படிங்கிற, ஒரு ஃபேமோட வேல்யூ அப்படிங்கிறத வந்து நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈக்விட்டி டெட்டு ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து நமக்கு வந்து ஒரு வேல்யூ அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த எஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம அப்ரோச்சுக்கு நேம் என்ன பார்த்துருக்கோம், நெட் இன்கம் அப்ரோச் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதனால் நெட் இன்கம் என்னவோ டிவைடட் பை கேங்கிறது என்னது, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. நம்ம இந்த காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து சில மெத்தட் பார்த்தோம், க்ரோத் மெத்தட், சிஏபிஎம் மாடல், இந்த மாதிரி நிறையா பார்த்தோம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சி ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ், ஒரு ரேட் கண்டுபிடிச்சி வச்சுருப்போம்ல, அந்த ரேட்டுக்கூட நம்ம கேபிட்டலைஸ் பண்ணோன்னா நமக்கு வர்றது தான் எஸ். எஸ்ங்கிறது என்னது, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. அடுத்து இந்த டிங்கிறது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெட்டு. இந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெட்டுங்கிறது நமக்கு பிரச்சனை கிடையாது. டோட்டல் டிபென்ச்சர்ஸோட வேல்யூ, டோட்டல் லாங் டேர்ம் லேர்ன்ஸ், நமக்கு என்னென்னலாம் வந்து நம்ம கடனோ அது எல்லாத்தோட மார்க்கெட் வேல்யூ தான் நமக்கு வந்து டெட்டு. அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை வச்சு நம்ம வந்து டோட்டலாக கண்டுபிடிச்சிட முடியும்.
V equal to Vனா என்ன சொன்னேன் வேல்யூ EBIT divided by KO நம்ம சேம் தான் இங்கே எப்படி நெட் இன்கம் பை கேஇ போட்டால் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி கிடைக்குதோ அந்த EBIT டிவைடட் பை KO ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு ஒன்று நம்ம கண்டுபிடிச்சோம் அதை போட்டோன்னா நமக்கு வந்து டோட்டல் வேல்யூ டைரெக்டாக கிடச்சிடும் இந்த மாதிரி S+Dங்கிற ஒரு யூஸ் பண்ண தேவையில்லை இது இன்னொரு ஃபார்முலா இதுதான் நெட் இன்கம் அப்ரோச் ஏன் இதை நெட் இன்கம் அப்ரோச்னு சொல்கிறோம் ஏன்னா நம்ம நெட் இன்கம்மை வச்சு தான் நம்ம வந்து டோட்டல் வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம் நெக்ஸ்ட் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்சில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாமே சேம் டெட் ஈக்விட்டி ரெண்டுமே கான்ஸ்டன்ட் கார்ப்பரேட் டாக்ஸஸ் கிடையாது அப்புறம் டெட் கேபிட்டலைசேஷன் ரேட்டும் கான்ஸ்டன்ட் கேடி ஆல்சோ கான்ஸ்டன்ட் இதுதான் வந்து அடுத்த அப்ரோச்க்கான அசம்ஷன் இதில் மட்டும் ஒரே ஒரு சேஞ்ச் இருக்குது எல்லாமே சேம் பட் ஒரே ஒரு சேஞ்ச் தான் போனதில் நம்ம என்ன பார்த்தோம்னா வேல்யூ ஈக்குவல் டு நெட் இன்கம் டிவைடட் பை KOன்னு பார்த்தோம் ஏன்னா நம்ம அங்கே பார்த்த அப்ரோச்சுக்கு நேம் என்ன நெட் இன்கம் அப்ரோச் ஆனால் இப்போ நம்ம பார்க்குற அப்ரோச்சுக்கு பேர் என்ன நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச் அதனால் நமக்கு வேல்யூ ஈக்குவல் டு நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் பை KO அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் போனதில் நெட் இன்கம் பை KO இந்த இதில் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் பை KO அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் அடுத்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச் வேண்டாம் அடுத்து மோடிக்லானி அண்ட் மில்லர் ஹைப்போதசிஸ் இந்த மோடிக்லானி அண்ட் மில்லர் ஹைப்போதசிஸும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச் மாதிரியே தான் வரும் கொஞ்சோண்டு சேஞ்ச் ஆகும் இந்த மோடிக்லானி அண்ட் மில்லர் ஹைப்போதசிஸ் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படியே நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச் மாதிரியே தான் இருக்கும் பிகாஸ் வந்து இந்த மோடிக்லானி அண்ட் மில்லர் ஹைப்போதசிஸ்லையும் வந்து டேக்ஸ் கிடையாது அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் டெட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து எப்போவுமே வந்து சேஞ்ச் ஆகாது கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும் எல்லாமே நமக்கான எல்லா அசம்ஷன்ஸும் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்சை வந்து நம்ம சிமிலராக இருக்கிறதுனால நமக்கு இதுக்கான ஃபார்முலாவும் வந்து சேம் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் டிவைடட் பை KO நெட் இந்த மோடிக்லானி அண்ட் மில்லர் ஹைப்போதசிஸ்க்கும் சேம் ஃபார்முலா தான் ஸோ நம்ம வந்து இதுக்கு ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைன்னா நம்ம இப்படி சொல்லலாம் இதுவும் NOI பை KOவும் ஒன்று தான் ஏன்னா இங்கே இதுக்கு மீனிங் என்ன EBITங்கிறது வந்து NI ஓகேவா அந்த NIலேருந்து 1 - T டேக்ஸை நம்ம கழிச்சிட்டா வர்றது தான் NOI அதனால தான் இதை வந்து அவங்க இன்னொரு ஃபார்முலாவாக போடுறாங்க டேக்ஸை நம்ம EBITலேருந்து கழிச்சிட்டா வர்றது தானே நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அதை தான் இங்கே சொல்ல வராங்க ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா வந்து தனியாக பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஃபார்முலா என்ன NOI பை KO இதுதான் வந்து மோடிக்லானி அண்ட் மில்லர் ஹைப்போதசிஸ் இதில் தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கான தியரிஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை வச்சு ஒரு சம் பார்க்கலாம் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க தேங்க்யூ